ஹாய் ஹலோ வணக்கம் வந்தனம் நமஸ்கார் மாமா பிளேஸ் மச்சான்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு எம்கேஜ் வ்ளாக். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான ஃப்ரெண்டை மீட் பண்ணுவோம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய். உங்கள் பேர்? என் பேர் சஞ்சய் ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆகிய போகுது. ஸோ எந்த டீம் இந்த சீசனில் வின் ஆகணும் ஏதோ கெஸஸ் இருக்கா? ஒரு ஐடியா எது விஷ் பண்ணுறீங்க எந்த டீம் ஜெயிக்க போகுதுன்றது? ஆக்சுவலி சிஎஸ்கே ப்ரோ. ஓகே, எனக்கு சிஎஸ்கே ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலேருந்து தலையை பார்த்து வந்துட்டேன். ஆக்சுவலி அது ஒரு எமோஷன், சிஎஸ்கே எமோஷன். ஆக்சுவலி தலை டோனிலாம் அப்படியே பார்த்து பண்ணும்போது அப்புறம் ஜடேஜா ப்ரோ மனுஷன் வேற லெவல். அவருக்காக தான் ப்ரோ நான் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனாகவே மாறினேன். அந்த ஒரு 6 அந்த ஒரு 4 அந்த இது அடிச்சு கப்பு ஜெயிச்சு கொடுத்தாரு பாருங்க, அது வேற லெவல். ஆக்சுவலி நான் வந்துட்டு இட்டாலியில் இருந்தேன் ப்ரோ. அந்த டைம் ஒரு ஹவுஸில் தங்கியிருந்தேன். அதாவது சவுண்டெல்லாம் விட்டால் இட்டாலியன்ஸுக்கு பிடிக்காது. நாங்கள் நல்லா சவுண்டாகனு கத்திட்டோன்னு வச்சுக்கோங்க, அது வந்துட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அப்படி நாங்கள் கத்தக்கூடாதுன்னு எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி நாங்கள் அந்த செலிப்ரேட் பண்ணோம். அந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அந்த 4லாம் தட்டி விட்றப்போ இந்த இப்படி தட்டி விடுவார் லெக் சைடில், அதெல்லாம் வந்துட்டு இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிற்கிது ப்ரோ. ஆனால் ப்ரோ எனக்கு ஒரு இது லைக் இந்த ஆர்சிபி டைம் தெரியுமா, ஈஸ்ட் ஆலாய் கப் நம்மதே அதுமாரி ஒரு வாட்டி கப் அடித்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ஆஸ் சிஎஸ்கே ஃபேனா ஓகே ஒரு வாட்டி தான் கப் அடிக்கலாம்ப்பா. ஆனால் போன இது வந்து நான் ஜெயிச்சுட்டு அங்கே போயிட்டு தோற்றது தான் ஒன்றும் மனசு இதாக ப்ரோ. ஆக்சுவலி எப்படின்னா நம்மளை ஜெயிச்சாங்க, ஓகே, நான் சிஎஸ்கே ஃபேனா நான் சந்தோஷப்பட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஜெயிச்ச ஃபார்மோடைய செமிஃபைனல் ஜெயிச்சிருக்கணும், ஃபைனல் ஜெயிச்சிருந்தா நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் ப்ரோ. எனக்கெல்லாம் அப்போ ரொம்ப இதாகிடுச்சு ப்ரோ. நம்ம கூட ஜெயிச்சோடனே போச்சு அவ்வளோதான். அடுத்த மேட்ச்சில் போய் தோற்று போயிட்டாங்க ப்ரோ. எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு ஆட்டை வேற போட்டாங்க, அது எனக்கு ரொம்ப இரிட்டேட் ஆகிடுச்சு ப்ரோ. இரிட்டேட்டுன்றதோட ஏமாற்றமாக போச்சுச்சா. நம்மளை ஜெயிச்சாங்களே, செமிஃபைனல் போய் ஃபைனல் போய் ஜெயிச்சிருந்தா நான் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகியிருந்திருப்பேன். பட் ஆர்சிபி என்ன மட்டும் இல்லை, நிறையா சிஎஸ்கே ஃபேனை டிசப்பாயின்மெண்ட் பண்ணிட்டீங்க. அதான் லைக் இந்த 2 டீம் தான், சிஎஸ்கே ஆர்சிபி ஜெயிச்சா நல்லாயிருக்கும். ஓகே, நானும் சிஎஸ்கே ஃபேனாக நான் ஃபீல் பண்ணுறது சிஎஸ்கே ஜெயிக்கணும். ஆர்எல்ஸ் சிஎஸ்கே சான்ஸ் இல்லாட்டி ஆர்சிபி வந்துட்டு இத்தனை வருஷமாக கப்பே அடிக்கலை. ஜெயிச்சா ஆர்சிபி ஜெயிச்சாலும் நான் ஹாப்பி தான். ஓகே.